அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்திலிருந்து இப்பொழுது நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம். பொய்யன் முசைலமாவின் அரசவை. மக்கள் குழுமியிருந்தனர். யாரங்கே? கொண்டு வாருங்கள் அந்த தூதுவனை என்று கட்டளை பிறப்பிக்கப்பட கனத்த சங்கிலிகளால் அவரை பூட்டி இழுத்து வந்தார்கள் காவலர்கள். கால் விலங்கு தரையில் புரள வந்து நின்றார் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவரது வரலாற்றிலிருந்து முக்கிய நிகழ்வொன்றை முன்கதை சுருக்கம் போல் பார்த்து விடுவோம். முகத்தில் எவ்வித கலக்கமோ கலவரமோ இல்லாமல் மிகவும் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தார் ஹபீப். அவர் என்ன குற்றம் செய்தார் என்று விலங்கு, பூட்டு, விசாரணை, அதை காண மொய்த்திருக்கும் கூட்டம். தானும் ஒரு நபி என்று உளர ஆரம்பித்து மக்களை வழிகெடுக்க முனைந்துவிட்ட முசைலமாவை எச்சரித்து நபி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார்கள். அதை சுமந்து வந்த தூதுவர் தோழர் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. தொன்று தொட்டு தூதர்களுக்கு என்று அளிக்கப்பட வேண்டிய கௌரவம் உண்டு, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, அதெல்லாம் பொது விதி. ஆனால் நபி அவர்களின் எச்சரிக்கை அளித்த கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை மடையன் முசைலமாவுக்கு. ஹபீபை கைது செய்து மறுநாள் விசாரணைக்கு இழுத்து வரச் சொல்லியிருந்தான். முசைலமா அவரை நோக்கி கேட்டார், முஹம்மது யார்? அல்லாஹுவின் தூதரா? உடனே பதில் வந்தது, ஆம், அது அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். கோபத்தால் வெடித்து விடுவதைப் போல் அவரை பார்த்த முசைலமா அடுத்த கேள்வி கேட்டான். நானும் அல்லாஹுவின் தூதன்தான் என்பதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா? இதற்கு அந்த நபித்தோழர் அளித்த பதில் முசைலமாவின் செவியில் குத்தூசியாய் இறங்கியது. எனக்கு காது கொஞ்சம் மந்தம், நீ சொல்வது எனக்கு கேட்கவில்லை. முகத்தில் உணர்ச்சி எதுவும் வெளிக்காட்டாமல் அப்பாவியாய் பதில் கூறினார் ஹபீப். சீற்றத்தில் முகம் வெளுத்தது முசைலமாவுக்கு. உதடுகள் துடித்தன. அவர் உடலில் ஒரு பகுதியை வெட்டி எறியுங்கள் என்றான். காத்திருந்த காவலன் அப்படியே ஆகட்டும் என்று கூர்மையான வாள் கொண்டு அவரது உடலின் ஒரு பகுதியை வெட்டி எறிய நிலத்தில் விழுந்தது அது. தரையெல்லாம் ரத்தம். முஹம்மது அல்லாஹுவின் தூதர் என்று நீர் சாட்சி பகர்கின்றாயா என்று மீண்டும் தன் கேள்வியை கேட்டான் முசைலமா. இப்பொழுதும் உடனே பதில் வந்தது, ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நானும் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுகின்றாயா? நான் தான் சொன்னேனே, எனக்கு காது மந்தம் என்று, அதனால் நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு கேட்கவில்லை. கோபம் மேலும் அதிகமானது பொய்யனுக்கு. மற்றுமொரு பகுதியை வெட்டச் சொன்னான். ஹபீப் உடலின் மற்றுமொரு பகுதி தரையில் விழுந்தது. குழுமியிருந்த கூட்டத்தாருக்கு அவரின் உறுதியையும் விடாப்பிடி கொள்கையையும் பார்த்து வியர்த்து கொட்ட அவருக்கோ குருதி கொட்டிக் கொண்டிருந்தது. முசைலமாவும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க மீண்டும் மீண்டும் அதே பதில் வந்து கொண்டிருந்தது. கசாப்பு கடையில் தொங்கும் ஆட்டிறைச்சியை வெட்டுவார்களே, அதைப்போல் காவலனும் ஹபீபின் உடலை பாகம் பாகமாய் வெட்டி கொண்டிருந்தான். பாதிக்கும் மேற்பட்ட அவரது அங்கங்கள் தரையில் துண்டுகளாக சிதறி கிடக்க, மறு பாதி இரத்த களரியில் படுகோரமாய் உருமாறி கிடந்தது. ஆனாலும் அவர் உதடுகளிலிருந்து வரும் வார்த்தைகள் மட்டும் மாறவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னபடியே இறுதியில் விடைபெற்றது அவரது ஆவி. குற்றுயிராய் இருந்தவர் முற்றிலுமாய் இறந்து விழுந்தார். செய்தி மதீனா வந்து சேர்ந்தது. அவரின் தாயாரையும் அடைந்தது. மகன் இறந்த செய்தி ஒரு தாய்க்கு எத்தகைய சோகச் செய்தி! அதிலும் கண்ட துண்டமாய் வெட்டி கொல்லப்பட்டார் என்றால் பெற்ற வயிற்றுக்கு அது எவ்வளவு வலி! ஆனால் அதை கேட்ட அந்த தாயோ, இத்தகைய ஒரு நிகழ்வு ஒன்றுக்காகத்தான் நான் அவனை வளர்த்தும் உருவாக்கியும் வந்தேன். என்னுடைய நற்கூலியையும் அவனுடைய பரிசையும் அல்லாஹுவிடமே தேடுகிறேன் என்றார் எளிதாய். சிறுவனாய் இருந்தபோது ஒரு நாள் இரவு அகபாவில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
உயிர் தருவேன் என்று சத்திய பிரமாணம் செய்து தந்தான். அதை பெரியவனானதும் நிறைவேற்றி விட்டான் என் மகன். எனக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்து முசைலமாவை நான் நெருங்கினால் அவனது இழப்பிற்காக தங்களது முகத்தை அறைந்து கொண்டு அரற்றுவதற்கு அவனுடைய மகள்களுக்கு நல்ல வாய்ப்பளிப்பேன் என்றார் அந்த தாய். தன் மகனின் கோர முடிவை கேட்டு சுருக்கமாய் பதிலுரைத்த அந்த வீரத்தாய் நுசைபா பின்த் அல் கஅப் அல் மாசினியா ரலியல்லாஹு அன்ஹா. யஸ்ரிப் நகரில் கஸ்ரஸ் குலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் வசித்து வந்தது. தந்தை, தாய், 2 மகன்கள் என்ற அளவான குடும்பம். எப்பொழுதும் போல் அவர்களது பொழுது ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் மக்காவிற்கு யாத்திரை சென்று வந்த யஸ்ரிப் மக்கள் சிலர் மக்காவாசிகள் 2வரை தம்முடன் அழைத்து வந்திருந்தனர். அவர்கள் முஸப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர்கள் சொல்வதை கேளுங்களேன் என்று மக்காவாசிகளை தம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் வந்தவர்கள். துவங்கியது முஸப் இப்னு உமைரின் பணி. ஏறக்குறைய யஸ்ரிபின் அனைத்து வீட்டு கதவுகளையும் அவரது செய்தி தட்டியது. காந்தமாய் மாறிப்போனார் அவர். அதன் பலன் அடுத்த யாத்திரை காலத்தில் 73 ஆண்களும் 2 பெண்களும் கொண்ட மதீனத்து குழு மக்காவிற்கு சென்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது. அந்த குழுவில் மேற்சொன்ன குடும்பமும் அடக்கம். மக்காவிற்கு சென்று புனித யாத்திரை முடித்த அந்த குழுவினர் 2ஆம் நாள் ஊர் உறங்கிய நள்ளிரவு நேரத்தில் அகபா பள்ளத்தாக்கில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஓர் இரகசிய சந்திப்பு நிகழ்த்தினர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது. அதன் முடிவில் நபி அவர்களுக்கும் அந்த யஸ்ரிப் குழுவினருக்கும் இடையில் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டது. 2ஆம் அகபா உடன்படிக்கை. தங்களது உயிர், பொருள், செல்வம் அனைத்திற்கும் மேலாய் நபியை நேசித்து ஏற்றுக்கொள்வதாகவும் காப்பாற்றுவதாகவும் அவர்கள் அனைவரும் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தனர். அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த அந்த குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அந்த சத்திய பிரமாணத்தில் கலந்து கொண்டனர். ஸைத் இப்னு ஆசிம், அவரின் மனைவி உம்மு உமாரா என்னும் நுசைபா பின்த் கஅப் அல் மாசினியா, அவர்களின் 2 மகன்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் மற்றும் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹும். உம்மு உமாரா என்பது புனைப்பெயராகத்தான் நுசைபாவுக்கு ஏற்பட்டு இருந்ததை தவிர அவருக்கு உமாரா என்ற பெயரில் மகனோ மகளோ இல்லை. அந்த குழுவில் 2 பெண்கள் என்று பார்த்தோம் அல்லவா? உம்மு உமாராவுடன் இடம்பெற்றிருந்த மற்றொரு பெண் உம்மு மணி என்ற அஸ்மா பின்த் அம்ர் இப்னு அதி. இந்த பெண்கள் இருவரும் பிரமாணம் அளிக்கும் முறை வந்ததும் ஆண்களது பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட அதே நிபந்தனைகளுடன் பெண்களின் பிரமாணத்தையும் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அந்நிய பெண்களின் கைகளை பிடிக்க மாட்டேன் என்று தெரிவித்து விட்டார்கள் நபி அவர்கள். அதன்படி அதே நிபந்தனைகளுடன் அந்த 2 பெண்மணிகளும் பிரமாணம் அளித்தனர். சத்தியமான பிரமாணம். அதன் பிறகு குழு மதீனா திரும்பி தன் வாசலை அகலத் திறந்து வைத்தது. மக்காவிலிருந்து வரப்போகும் முஸ்லிம்களுக்காக. நிறைய முஸ்லிம்கள் யஸ்ரிபுக்கு புலம்பெயர்ந்தனர். முத்தாய்ப்பாய் அமைந்தது நபி அவர்களின் ஹிஜ்ரத். யஸ்ரிப் மதீனாவானது. நபி அவர்கள் மதீனா புலம்பெயர்ந்த பின் நிகழ்வுற்ற முதல் யுத்தமான பத்ரு போரில் நுசைபாவின் சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு கஅப் அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு என்னும் வீரர் கலந்து கொண்டிருக்கிறார். பத்ரு போருக்கு பின்னர் ஹபீபின் தந்தை ஸைத் இப்னு ஆசிம் இறந்து விட்டதால் நுசைபா கசியா இப்னு அம்ர் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். பின்னர் இவர்களுக்கு தமீம் என்றொரு மகனும் ஹவுலா என்றும் மகளும் பிறந்தனர். பத்ரு போர் முடிந்த அடுத்த ஆண்டு நிகழ்ந்தது உஹது போர். இந்த போரில் நுசைபா, அவரின் கணவர் கசியா, நுசைபாவின் மூத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் என்ற அளவிலான சிறு வாக்கியத்தில் முடித்துவிட முடியாத வீர நிகழ்வாய் வரலாற்றில் இடம்பெற்று போனது அது. உஹது போரின் ஆரம்ப தருணங்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாகத்தான் இருந்தன. மலையுச்சியில் காவலுக்கு இருந்த முஸ்லிம் வீரர்கள் போர் முடிந்துவிட்டது என நினைத்து
தங்களுக்கு நபி அவர்கள் இட்ட கட்டளையை மறந்து கீழே இறங்கி ஓடி வந்ததும் தான் போரின் போக்கு மாறிப்போனது. அதுவரை முஸ்லிம் போர் வீரர்களுக்கு குடிநீர் அளிப்பது, காயங்களுக்கு சிகிச்சை புரிவது போன்ற ஒத்தாசை சேவைகளில் மட்டும் இதர பெண்களுடன் ஈடுபட்டிருந்தார் நுசைபா. சடுதியில் எதிரிகளின் கை ஓங்கி நிலைமை மோசமாகி முஸ்லிம் வீரர்களின் கட்டுக்கோப்பு குலைந்து போனதும் நுசைபாவின் வீரம் பொங்கி எழுந்தது. நபி அவர்களை சுற்றி மிகச்சில தோழர்களே நின்றிருந்தனர். பதற்றம், ஆத்திரம், கவலை என்று அனைத்தும் உணர்வில் கலந்து போய் தன் கணவர், மகன் ஆகியோருடன் தாமும் நபி அவர்களை நோக்கி ஓடினார் நுசைபா. நபி அவர்களை சூழ்ந்து காத்து நின்று போர் புரிந்து கொண்டிருந்தார்கள் தோழர்கள் சிலர். அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். தகுந்த கேடயம் கூட அப்பொழுது அவரிடம் இல்லை. அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாய் தோன்றவில்லை. நபி அவர்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த அக்கறையும் கவலையும் மட்டுமே அவரது எண்ணங்களை முழுக்க ஆக்கிரமித்திருந்தன. நிராயுதபாணியாக இருந்த நுசைபாவின் நிலையை கண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒருவரிடம், உனது கேடயத்தை சண்டையிடுபவரிடம் கொடுத்துவிட்டு செல் என்றார்கள் நபி அவர்கள். அதை வாங்கி ஏந்தி கொண்டு இடுப்பில் துணியை சுற்றி இறுக கட்டிக்கொண்டு முழு அளவிலான சண்டையில் மூர்க்கமாய் வாழ்வீசி இறங்கிவிட்டார் நுசைபா. மிகுந்திருந்த மக்கத்து எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றிய அச்சமோ, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவினால் தயக்கமோ தடுமாற்றமோ அவருக்கு ஏற்படவில்லை. ஆணுக்கு நிகராக சண்டையிட்டிருக்கிறார் அவர். சாட்சி உரைக்கின்றன அன்றைய அவரின் வீரச் செயல்கள். குறைஷிகளின் குதிரைப்படை நிறைய சேதம் விளைத்துக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் வெகு சில தோழர்கள் கொண்ட அந்த குழு எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் மட்டும் எங்களை போன்ற காலாட்படையாக இருந்திருந்தால் அவர்களுக்கு படுதோல்வியை அளித்திருப்போம் என்று பின்னர் ஒருமுறை கூறியுள்ளார் நுசைபா. வாழ்வீச்சு, அம்பெறிதல் என்று மாறி மாறி துள்ளி இயங்கிக் கொண்டிருந்த நுசைபாவை நோக்கி குதிரையொன்று வேகமாய் வந்தது. அதன் மீது இப்னு குமையா என்னும் குறைஷி வந்த வேகத்தில் நுசைபாவின் தோள்பட்டையில் வெகு பலமாய் வெட்டினான். அந்த வேகத்துக்கு துவண்டிருக்க வேண்டும் அவர். ஆனால் அதை தாங்கிய நுசைபா தம் கேடயத்தால் தற்காத்து கொண்டு மேலும் கடுமையாய் போர் புரிய ஆரம்பித்தார். மேற்கொண்டு எதிரியால் அவரை தாக்க முடியவில்லை. திரும்பிவிட எத்தனித்தான் இப்னு குமையா. ஆனால் நுசைபா ஒரு காரியம் செய்தார். அவன் அமர்ந்திருந்த குதிரையின் கால்களை தம் ஆயுதத்தால் பலமாக தாக்கி முடமாக்க சடேரென சரிந்தது குதிரை. தொப்பென்று மல்லாக்க தரையில் விழுந்தான் மக்கத்து படை வீரன். இதற்கிடையே இதை கவனித்துவிட்ட நபி அவர்கள் நுசைபாவின் மகனை நோக்கி, உம்மு உமாராவின் மகனே, உன் தாயார் அவரது காயத்திற்கு கட்டுப்போடு என்று உத்தரவிட்டார்கள். நுசைபாவுக்கு ஏற்பட்ட காயம் மிக மிக ஆழமான வெட்டு. நிறைய ரத்தம் கொப்பளித்து வழிந்து கொண்டிருந்தது. யா அல்லாஹ், இவர்களை சொர்க்கத்தில் என் தோழர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இறைஞ்சினார்கள் நபி அவர்கள். அந்த வார்த்தைகள் நுசைபாவின் செவியில் தெளிவாய் விழுந்தன. தெள்ள தெளிவாய் அதன் அர்த்தத்தை உணர்ந்தார் அவர். நம் வாழ்வு உய்வுற இது போதாது, மகிழ்ச்சி பொங்கச் சொன்னார். ஆஹா, இதன் பிறகு இவ்வுலகில் எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் கவலையே இல்லை, எல்லாம் துச்சம். மகன் தம் உதவிக்கு வரும் வரை நுசைபா காத்திருக்கவில்லை. கீழே விழுந்தவனை சரமாரியாக தாக்கி அவனை கொன்று விட்டுத்தான் நின்றார். நுசைபாவுக்கு ஏற்பட்ட அந்த காயம் எத்தனை ஆழமாக இருந்ததென்றால் பின்னர் அதற்காக ஓராண்டு வரை அவர் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அன்று போர்க்களத்தில் என்ன துணி கிடைத்ததோ அதை எடுத்து காயத்தை சுற்றி கட்டிக்கொண்டு அவர் போரை தொடர்ந்து கொண்டிருந்தார். அவரின் மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜைதுக்கும் பலமான காயம் ஏற்பட்டிருந்தது. தடுத்து நிறுத்த இயலாமல் எக்கச்சக்க ரத்தம் ஓடியது. உனது காயத்துக்கு கட்டுப்போடு என்றார்கள் நபி அவர்கள். இதை கவனித்துவிட்ட நுசைபா தம் மகனிடம் விரைந்து வந்தார். பெற்ற மகனின் ரத்தம் பொங்கும் காயத்திற்கு தம் இடுப்பு துணியை கிழித்து பாசம் பொங்க கட்டியிட்டார். அடுத்து பேசியது வீரம். எழுந்திரு மகனே, எதிரிகளை தாக்கு. இன்று நீர் பொறுத்து கொள்வதை போல் எவரால் பொறுத்து கொள்ள முடியும் உம்மு உமாரா என்றார்கள் நபி அவர்கள். அப்துல்லாஹுவை தாக்கிய எதிரி மீண்டும் அங்கு நெருங்கினான். அவனை நுசைபாவுக்கு அடையாளம் காண்பித்தார்கள் நபி அவர்கள். அவன்தான் உன் மகனை தாக்கியவன்.
அவனை நோக்கி புலியாய் பாய்ந்தார் நுசைபா. அவனது கெண்டைக்காலில் தம் வாளால் பலமான போடு. மழுக்கென்று முழங்கால் மடங்கி தரையில் விழுந்தான் அவன். முஸ்லிம்கள் அவனை சுற்றி வளைத்தனர், கொன்று முடித்தனர். கடைவாய்ப்பல் தெரியும் அளவு சிரித்தார்கள் நபி அவர்கள். பழிவாங்கி விட்டாய் உம்மு உமாரா, உன்னை மேலோங்க வைத்த அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் என்றார்கள். பின்னர் இந்நிகழ்வை பற்றி குறிப்பிடும்போது, உஹது போர் நாளென்று இடப்புறம் வலப்புறம் என்று எந்த புறம் திரும்பினும் நுசைபா என்னை காத்து போர் புரிவதை கண்டேன் என்று நபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அப்படி சுழன்று சுழன்று போரிட்ட நுசைபாவுக்கு அவரது உடலில் ஏற்பட்ட காயங்கள் 12. சிராய்ப்பு காயம், நகம் பெயர்ந்தது, பிடரியில் வலி போன்ற விஷயமெல்லாம் இல்லை. உம்மு சயீத் பின் சஅத் இப்னு ரபீஉ என்பவர் ஒரு முறை நுசைபாவின் உஹது போர் நிகழ்வை குறிப்பிடும்போது, நுசைபாவின் கழுத்துக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெரும் பள்ளம் ஒன்றை கண்டேன், அந்த போரில் அவர் அடைந்த காயமது என்று கூறியிருக்கிறார். தோள்பட்டையில் சதை காணாமல் போய் ஏற்பட்ட பள்ளம். இக்காலத்தில் அலங்காரம் என்ற பெயரில் கண்ட இடத்தில் உடலை பொத்தலாக்கி அலங்கோலமாக்கிக் கொள்வது நாகரீகம். அவர்களோ இறைவனுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் தம் உடல் அலங்கோலமானாலும் பரவாயில்லை என்று களம் புகுந்து வெளிவந்திருக்கிறார்கள். அகமெல்லாம் பேரழகாகி போனது. அதன் பின்னர் ஹுதைபியா உடன்படிக்கை, கைபர் யுத்தம், மக்காவின் வெற்றி, ஹுனைன் யுத்தம் என்று எந்த முக்கிய நிகழ்வுகளையும் தவறவிடவில்லை நுசைபா. இவ்விதம் வீரமே வாழ்க்கையாக வாழ்ந்தவரின் மகன் ஹபீப் இப்னு ஸைதைத்தான் முசைலமாவிடம் தம் தூதராக அனுப்பி வைத்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டதுண்டமாய் வெட்டி கொல்லப்பட்டார் என்று அந்த மகனை பற்றிய செய்தி வந்ததும் அத்தனை வலியும் அவருள் அமுங்கி போய் வெளிவந்தன இறை நேசமும் பக்குவ வார்த்தைகளும். இத்தகைய ஒரு நிகழ்வுக்காகத்தான் நான் அவனை வளர்த்தும் உருவாக்கியும் வந்தேன். என்னுடைய நற்கூலியையும் அவனுடைய பரிசையும் அல்லாஹுவிடமே தேடுகிறேன். சிறுவனாய் இருந்தபோது ஒரு நாள் இரவு அகபாவில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்து தந்தான் என் மகன். அதை பெரியவனானதும் நிறைவேற்றி விட்டான். எனக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்து முசைலமாவை நான் நெருங்கினால் அவனது இழப்பிற்காக தங்களது முகத்தை அறைந்து கொண்டு துன்பத்தில் அரற்றுவதற்கு அவனுடைய மகள்களுக்கு நல்ல வாய்ப்பளிப்பேன். நபி அவர்களின் மறைவிற்கு பின்னரும் முசைலமாவின் பிரச்சினை ஓயாமல் தொடர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் உச்சகட்டத்தை அடைந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக பொறுப்பேற்று கொண்டவுடன் முசைலமாவின் விவகாரத்தில் முக்கியமாய் கவனம் செலுத்தினார். மதீனாவில் இருந்து கிளம்பியது முஸ்லிம்களின் படை. சுவையான தனி வரலாறு அது. அதில் நுசைபாவின் பங்கை மட்டும் இங்கு பார்ப்போம். ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முஅத்தின் மதீனா நகர வீதிகளில் பொய்யன் முசைலமாவை எதிர்த்து போரிட மக்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே சென்றார். தொழுகையின் அழைப்பிற்கு எப்படி முந்திக்கொண்டு ஓடி வருவார்களோ அதே போல்தான் போரின் அழைப்பிற்கும் கிளம்பினார்கள் அந்த மக்கள். நுசைபா ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நாளாயிற்றே அது. போர் அழைப்பு காதில் விழுந்ததும் மகனே கிளம்பு என்று தம்முடைய மகன் அப்துல்லாஹுடன் வாளை தூக்கி கொண்டு முஸ்லிம் படைகளுடன் யமாமாவை நோக்கி ஓடினார் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. அங்கோ கடுமையான யுத்தம். முஸ்லிம்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்த யுத்தம் அது. அல்லாஹுவின் விரோதி எங்கே, எனக்கு காண்பியுங்கள், எங்கே அந்த அல்லாஹுவின் விரோதி என்று இறை தேடும் பெண் புலியை போன்று படை வரிசையினூடே சீற்றமுடன் பாய்ந்து முன்னேறி கொண்டிருந்தார் நுசைபா. கடைசியில் அவனை அந்த அம்மையார் அடைந்தபோது துண்டாடப்பட்டு கிடந்தான் முசைலமா. வஹ்ஷி பின் ஹர்பு தன் ஈட்டியால் அவனுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். அதை கண்டவுடன் தான் அமைதியும் உள நிறைவும் ஏற்பட்டது அந்த அம்மையாருக்கு. உஹது போரில் நுசைபாவுக்கு 12 விழுப்புண்கள் என்று பார்த்தோமா? இந்த போரில் 11. தவிர உஹது போரின் போது தோள்பட்டையில் காயம்பட்ட அந்த கையை இந்த போரில் முழுவதும் இழந்திருந்தார். போரில் கலந்து கொண்டார்கள், காயமுற்றார்கள், அங்கங்களை இழந்தார்கள் என்று எளிதாய் எழுதி விடுகிறோம். படித்துவிட்டு அடுத்த வரிக்கு நம் பார்வை தாவி விடுகிறது. நவீன மருத்துவ வசதிகள் எதுவுமற்ற அக்காலகட்டத்தில்
காயமுற்ற வீரர்களுக்கு அளிக்கும் சிகிச்சை முரட்டுத்தனமான ஒன்று. யமாமா போரில் ஹாலித் பின் வலீத் தமக்கு நல்ல சிகிச்சை அளித்து கவனித்துக் கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் நுசைபா. அது எப்படியான சிகிச்சை? எண்ணெயை கொதிக்க வைத்து காயங்களின் மேல் ஊற்றுவார்கள். அது கிருமி நாசினியாகவும் காயத்தை தீய்த்தும் உதவுகின்ற மருத்துவம். எவ்விதமான மயக்க மருந்தோ வலி மரத்து போகும் மருந்துகளோ இல்லாத அக்காலத்தில் இந்த சிகிச்சைக்கு உட்படும் வேதனை எப்படி இருக்கும்? அதைவிட உடல் உறுப்பை இழந்து விடுவது எவ்வளவோ மேல் என்று கூறியிருக்கிறார் நுசைபா. நாமெல்லாம் மனம் மறத்து போய் சொகுசில் தியாக வாழ்வை தொலைத்துவிட்டு நிற்கிறோம். இத்தகு வேதனைகளையும் வலியையும் தாமே முன்வந்து இழுத்து போட்டு கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன இருந்தது? அங்கங்களை இழந்தாலும் பரவாயில்லை, உயிரையே கூட இழந்தாலும் பரவாயில்லை என்று ஏன் களம் புகுந்தார்கள்? பொருளாசையா? பதவி ஆசையா? அந்த மண்ணாசையெல்லாம் இல்லை, சுத்தமாக இல்லை. இறைவனும் இறை தூதரும் இறை மார்க்கமும் மட்டுமே பிரதானம். மறுமை ஈடேற்றம் மட்டுமே குறிக்கோள். பெரும் திருப்தியுடன் மதீனா திரும்பி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத்தில் ஹிஜ்ரி 13 வரை உயிர் வாழ்ந்து இரவா புகழடைந்தார் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா.